வணக்கம் நண்பர்களே, இன்று முதல் டாஷ் சமூகத்தில் வரவிருக்கும் மிகச்சிறந்த நிகழ்வுகளை பற்றி பேசப் போகிறோம். முதல் NFT தொகுப்பின் வெளியீடு. NFT கலெக்ஷன் எப்படி இருக்கும்? முக்கிய கதாபாத்திரம் யார் என்பதை அறிய இந்த வீடியோவை பாருங்கள். எத்தனை NFTsகள் உள்ளன? அவற்றை வேறுபடுத்துவது எது? இலவச NFT ஐ எவ்வாறு சந்திப்பது? NFT பெட்டி என்றால் என்ன? NFT-யின் நன்மைகள் யாவை? ரிலீஸ் எப்போது? நாம் தொடரலாம். தொகுப்பின் முக்கிய கதாபாத்திரம் எங்கள் சமூகத்தின் ஆல்டைம் சின்னம், ஒரே அழகான பூமா. ஒவ்வொரு தனித்துவமான NFT-யும் ஈசுராசுசி 721 ஸ்மார்ட் செயின் பிளா செயின் வடிவமைப்பை அடிப்படையாக கொண்டது. ஒவ்வொரு பூமாவுக்கும் வெவ்வேறு பண்புகள் உள்ளன. சில பண்புகள் மற்றவர்களை விட அரிதானவை. பண்புக்கூறுகளின் மொத்தமானது ஒவ்வொரு NFT பொதுவான, அசாதாரணமான, அரிதான, காவிய மற்றும் அரிதான புராணத்தின் அரிதான தன்மையை தீர்மானிக்கிறது. ஒவ்வொரு NFTயும் ஒரு தனித்துவமான தோற்றத்தை கொண்டிருக்கும். மொத்தம் 99 மில்லியன் மாறுபாடுகள் உருவாக்கப்படுகின்றன. உண்மையில் நகல் அல்லது சரியான நகல்கள் எதுவும் சாத்தியமில்லை. சேகரிப்பிலிருந்து இலவசமாக NFTs-ஐ எவ்வாறு பராமரிப்பது? அது எளிது. உங்களிடம் அத்தகைய PSUT கணக்கு இருந்தால், குறைந்தபட்சம் ஒரு கூடுதல் நிலை செயல்படுத்தப்பட்டால், பொதுவான அரிதான மட்டத்துடன் ஒரு சீரற்ற இலவச NFT-க்கு நீங்கள் உரிமையுடையவர்கள். NFT பெட்டி NFTs பெறுவதற்கான மற்றொரு வழியாகும், ஆனால் மிகவும் அரிதானவை. டைமண்ட் பாக்ஸ் செட், ஃபயர் பாக்ஸ் மற்றும் முத்து பெட்டி ஆகியவை சீரற்ற முறையில் வழங்கப்படும் அரிய NFTs-களை அச்சிட உங்களை அனுமதிக்கின்றன. அத்தகைய தயாரிப்புகளுக்கு NFTs ஒரு கருவியாகவும் எதிர்காலமாகவும் இருக்கும். அசாதாரணமான, அரிதான, காவிய மற்றும் புகழ்பெற்ற அரிதான NFT அதன் சொந்த சிறப்பு முன்னுரிமை அணுகலை வழங்கும். அடுத்த ஆண்டு பயனர்கள் NFTs மற்றும் ஏலங்களை விற்கவும் வாங்கவும் ஒரு NFT சந்தையை காண்போம். இந்த உண்மையான காவிய நிகழ்வுகள் சரியாக 3 வாரங்கள் நீடிக்கும். ஒவ்வொருவரும் தங்கள் NFTs-ஐ அதிகாரப்பூர்வ ஃபோர்சேஜ் டெலிகிராம் சேனலில் தேதி அறிவிக்கப்படும். கீழே உள்ள விளக்க பெட்டியில் உள்ள இணைப்பை சரிபார்க்கவும். நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். குறைந்தபட்சம் மேலும் ஒரு மட்டத்தை பதிவு செய்து செயல்படுத்த $.fossage.io ஆக செல்லவும்.